ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தொடும் தூரம் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புகழ்பெற்ற இந்திய இதிகாசமான மகாபாரதத்தை எழுதியவர் யார்? சரியான விடை முனிவர் வியாசர். ஒடிசாவின் பாரம்பரிய நடன வடிவம் எது? சரியான விடை ஒடிசி. மதுபனி ஓவியங்களுக்கு பெயர் பெற்ற நகரம் எது? சரியான விடை மிதிலா, பீகாரில். குதிரைகளின் ஓவியங்களுக்கு பெயர் பெற்ற பிரபல கலைஞர் யார்? சரியான விடை எம்.எஃப். உசைன். கீதாஞ்சலி எழுதியவர் யார்? சரியான விடை ரவீந்திரநாத் தாகூர். எந்த நடன வடிவம் கேரளாவுடன் தொடர்புடையது? சரியான விடை கதகளி. மகாராஷ்டிராவில் பிரபலமான நாடக வடிவத்தின் பெயர் என்ன? சரியான விடை தமாசா. தமிழ்நாட்டின் பாரம்பரிய புத்தாண்டு பண்டிகையின் பெயர் என்ன? சரியான விடை பொங்கல். எந்த அமைப்பு சந்திரயான் 3ஐ ஏவியது? சரியான விடை இஸ்ரோ. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் இந்திய விஞ்ஞானி யார்? சரியான விடை டாக்டர் விக்ரம் சாராபாய். இந்தியாவில் DRDOவின் முக்கிய கவனம் என்ன? சரியான விடை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. பூஜ்ஜியம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆரியப்பட்டா. இந்தியாவின் முதல் அணு உலையின் பெயர் என்ன? சரியான விடை அப்சரா. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? சரியான விடை ஆரியப்பட்டா. இஸ்ரோவின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? சரியான விடை பெங்களூரு. 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்ற இந்திய விஞ்ஞானி யார்? சரியான விடை சி.வி. ராமன். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று கருதப்படுபவர் யார்? சரியான விடை டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? சரியான விடை பெங்களூரு.
எஃப்டிஐயின் முழு வடிவம் என்ன? சரியான விடை அந்நிய நேரடி முதலீடு. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை 2017. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பபாய்.